அம்பலவானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல இன்னைக்கு சிலிண்டர் இல்லாம இருக்குன்னா அதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத காரணம் தான். இதை நாங்க நிறைய பேர் இல்ல சிலிண்டர் தட்டுப்பாடு இல்ல, சிலிண்டர் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப அன்னையிட்ட கேட்டா ஒரு சிலிண்டரோட விலை 5000 ரூபாய். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு போர் நடந்தா இந்தியாவுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது தற்சார்பு வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு எல்லா பேரும் அடுப்புக்கு வர்றோம். இந்த அடுப்பவே நாம ஒரு தொடர்ச்சியா பயன்படுத்திட்டோம்னா இன்னைக்கு அது ஒரு கஷ்டமா தெரியாது. நம்ம ஒரு காலத்துல நகர்ப்புறங்கள்ல மட்டும் அடுப்பு பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இடநெருக்கடி அதிகமா இருக்கிற இடத்துல தான் கேஸ் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கிராமத்துல இருந்து எல்லா வகையான இடங்களையும் கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு. எல்லா இடங்கள்லயுமே கேஸ் அடுப்பு வந்துடும். அதனுடைய விளைவு தான் நம்ம பழமையை மறந்துட்டோம். நம்ம மீண்டும் இன்னைக்கு இந்த ராக்கெட் அடுப்புலாம் நிறைய வந்திருக்கு. இது மாதிரியான பழமைக்கு தற்சார்பு மாறணும். பழமைன்னு சொல்றத விட நாங்களே சொல்ல ஒரு தற்சார்பு. உறவுகளுக்கு வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் இன்னைக்கு பிரச்சாரத்தை முடிச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 4 மணிக்கு. இப்போ மணி 5 ஆச்சு. மணி 5 கால் ஆச்சு. 5 காலுக்கு இப்போ தான் காலை உணவே சாப்பிட வர்றோம். எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. இங்கே சாப்பிட வந்தோம். இங்கே சாப்பிட வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பரோட்டா மட்டும்தான் இருக்குது. ஆம்லேட் ஆஃப் ஆயில். நான் ஏதாவது அசைவம் சாப்பிடலாமேன்னு கேட்டால் ஆம்லேட் ஆஃப் ஆயில் மட்டும்தான் இருக்குது, மற்ற இல்லைனாங்க. அப்படி சரி பரவாயில்ல. கடையில் பக்கத்து டேபிளில் ஒருத்தவங்க சிக்கன் சாப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிக்கன் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கல. அவங்க லேடிஸ், அதனால் அதை காட்டலை. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ தான் அடுப்பு கேஸ் தீர்ந்துச்சு, அதனால தான் இருக்கிற எண்ணெய்களை போட்ட சிக்கனே கூட வேகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு போர் நடந்தால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது தற்சார்பு வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு எல்லா பேரும் அடுப்புக்கு வர்றோம். இந்த அடுப்பவே நாம ஒரு தொடர்ச்சியா பயன்படுத்திட்டோம்னா இன்னைக்கு அது ஒரு கஷ்டமா தெரியாது. நம்ம எல்லா பேருமே ஒரு சொகுசு வாழ்க்கைகளை போறோம். கேஸே இருக்கணும். ஒரு காலத்துல நகர்ப்புறங்கள்ல மட்டும் அடுப்பு பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இடநெருக்கடி அதிகமா இருக்கிற இடத்துல தான் கேஸ் பயன்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கிராமத்துல இருந்து எல்லா வகையான இடங்களையும் கேஸ் சிலிண்டர் வந்துருச்சு. எல்லா இடங்கள்லயுமே கேஸ் அடுப்பு வந்துடும். அதனுடைய விளைவு தான் நம்ம பழமையை மறந்துட்டோம். நம்ம மீண்டும் இன்னைக்கு இந்த ராக்கெட் அடுப்புலாம் நிறைய வந்திருக்கு. இது மாதிரியான பழமைக்கு தற்சார்பு மாறணும். பழமைன்னு சொல்றத விட நாங்கள் சொல்ல ஒரு தற்சார்பு தான் எப்பவுமே நம்மளுக்கு எந்த வகையான பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்ம ஒரு நாள் கூட சிந்திச்சிருக்க மாட்டோம். அமெரிக்கா ஆனால் நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அல்லது ஈராக்கில் நடக்கக்கூடிய அல்லது ஏதோ 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் என்பது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். நாம சொல்ல வர்றது ஒன்னே ஒன்று தான். ஈழத்துல போரினுடைய கொடுமையை நாம் நேரடியாக கண்கூட பார்த்த நபர்கள். காணொலி வாயிலாகவும் காதலையும் இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் வாயிலாகவும் அதனுடைய வலி வேதனை எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்த நபர்கள். ஈழத்தில் நடந்த போரை நம்ம பார்க்கையிலேயே அந்த கொடுமைகள் நம்மளுக்கு நடந்த கொடுமைகள் ஈழ தமிழர்களுக்கும் தமிழ்நாடு தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் நடந்த இந்த இனப்படுகொலை அல்லது இந்த போர் அல்லது உள்நாட்டு கலவரம் எதுவாக இருந்தாலும் இனி உலகத்தில் எந்த நாட்டிலும் நடக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் நாம. அதே மாதிரி தான் நம்ம இறைவனையும் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திரத்தில் இது என்ன ஏரியாப்பா? அம்பலவானபுரம். அதாவது விகேபுரம் பக்கத்தில், விகேபுரம் சிவந்திபுரம், அதுக்கு பக்கத்தில் அம்பலவானபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல இன்னைக்கு சிலிண்டர் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத காரணம் தான். இதை நாங்க நிறைய பேர் இல்ல சிலிண்டர் தட்டுப்பாடு இல்ல, சிலிண்டர் நல்லா கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப அன்னையிட்ட கேட்டா ஒரு சிலிண்டரோட விலை 5000 ரூபாய். ஒரு சிலிண்டரோட விலை 5000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுல தான் சிலிண்டரோட தட்டுப்பாடு இங்க தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்றேன். உங்களுக்கு என்னுடைய சாப்பாடு தான் பங்கு கொடுக்குறேன். நன்றி.